அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜோதிடத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி ராகு திசையில் ராகு புத்தி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ராகு திசையில் ராகு புத்தி அப்படின்னா பாரு. அப்போ இந்த ராகு திசையில் ராகு புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு என்பது ஒருத்தருக்கு வந்துச்சுனாலே, சூரியன்னா அப்பா, சந்திரனா அம்மா, செவ்வாயின்னா கூட பிறந்தவர்கள், ராகுன்னா பாட்டன், கேதுன்னா பாட்டி. அப்போது இந்த ஜாதகத்தில் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இந்த ராகு திசை நடக்கும்போது வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அது 18 வருஷம் ராகு திசை. அப்போ 18 வருஷம் ராகு திசை ஒரு மனிதனுக்கு ஏன் வருது அப்படின்னா, இந்த ராகுவுடைய குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிவேர்ஸ், ஆன்டி கிளாக்வைஸ், ரிவேர்ஸில் போகிறது. இந்த சிறு வயசில் ராகு திசை வந்தால் பழக்க வழக்கத்தை பூராமே மாற்றி விட்டுரும். வயசான காலத்தில் வந்தால் நிதானத்தில் போயிடும். அது அந்த காலத்தில் பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள்னு சொன்னாங்க. 50 வயசுக்கு மேலே ராகு திசை வந்தால் நிதானமாக இருக்குமா. அதே சிறு வயசில் வந்துருச்சுன்னா ராகு என்ன பண்ணும், ராகு ஆன்டி கிளாக்வைஸ், படிப்பை கெடுக்கும், அவருடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி பண்ணும், அதனுடைய வழிமுறைகளை எல்லாத்தையும் சரி செய்யாமல் ராகு கிட்ட போராடிக்கிட்டே உட்காந்துருப்போம். அப்போ அதுக்கு தான் இந்த ராகு திசையில் ராகு புத்தி வந்தால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தன் திசையில் தன் புத்தி தன்னை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அந்த புத்தி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த புத்தி முடிய வரைக்கும் ராகு திசையில் ராகு புத்தி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அந்த திசா புத்தி போகும். அது வரைக்கும் ஏன் பொறுமையாக இருக்கோன்னா, 18 வருஷமாக உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை உடம்பில் வாழ்கிறதுக்காக அந்த ஒளி கதிர்வீச்சுக்கள் மேலே இருந்து வானசாஸ்திரத்துலேருந்து நம்ம உடம்பில் ஸ்ட்ராங்காக உட்கார்றதுக்கு 2.5 வருஷம் ஆகி போயிடும். அதனால தான் தன் திசையில் தன் புத்தி எதுவுமே நடக்கலைங்கன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, நம்ம உடம்பில் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அது வழி நடத்தும். நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. முதல்ல ஒரு கட்டடம் கட்ட போகலான்ட்டு போகிறீங்க. அந்த கட்டடம் கட்டுறதுக்கு எல்லா கட்டடம் கட்டக்கூடிய அத்தனை ஆளுகளும் அங்கே வந்தாகணும். அப்போ முதல் எடுத்து பிளான் எல்லாம் போட்டு இப்படித்தான் கட்டடத்தை அமைக்கணும்னு மனசுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணி பிளான் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் கட்டடம் ஆரம்பிப்பீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி வரும். அதே போல் தான் ஒரு தசாபுத்தி நடந்தால் உடம்பில் அது உட்கார வச்சு 18 வருஷம் வாழ்வாதாரத்தை பலப்படுத்த போகுது. அப்போ அது முதல்ல உட்காந்து இடத்துல உட்காந்து பிளான் போட்டு நம்மளை வழி நடத்துறதுக்கு இந்த டைம் எடுக்கும். அப்போ ஜாதகத்தில் என்ன சொல்லுது, நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, அந்த காலத்தில் எல்லாமே ராகு திசையில் ராகு புத்தி நடந்தால், ராகு என்பது பிரம்மாண்டம், ராகுனாலே பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை யோசிச்சாங்கன்னா அவங்க பெருசாக யோசிப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் வாங்குகிறாங்க, ஒரு வீடு வாசல் கட்டுறாங்கன்னா சிம்பிளாக வாங்கி சிம்பிளாக வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. சிம்பிளாக வாங்கி சிம்பிளாக வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. அது ஏங்க நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு திட்டம் பூரா பெருசாக போட்டுருவாங்க. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, திட்டம் பெருசாக போடும்போதே நம்ம ஜாதகத்தில் திட்டம் பெருசாக போடுறதுக்கு முன்பு அதனுடைய அடிப்படையெல்லாம் வச்சு பார்த்தால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னால் அந்த ஜாதகருக்கு எல்லா யோகம் நம்மளுக்கு வேலை செய்யணும்னா அந்த பாரம்பரியமாக நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான யோகத்தை நம்ம அடையணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே அந்த ராகு திசையில் தான் நம்மளுக்கு நடக்கும். இந்த ராகு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். முதல் லக்கணத்துக்கு 3, 6, 9, 11 இருக்கணும். அதே போல் ஜாதகத்தில் ராகு உச்சமாக இருக்கணும். ராகுவுடைய சக்திகள் எல்லாம் பலமாக இருக்கணும். திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரங்களில் ராகு இருந்து அது திசை நடத்தணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல ஒரு சிறப்பான முறையில் இருக்கும். அப்போ அந்த ராகு திசையில் தான் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும்.
இந்த ராகு திசைக்கு நீங்கள் வந்து சரியான கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு அது வேலை செய்யும். 3 கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்படின்னா பாருங்கள், ராகு திசையில் ராகு புத்திக்கும் போது இடையில வந்து வேறு திசாபுத்தி இல்லாதனால ராகுக்கே நீங்கள் 3 கோயில் போயிட்டு வரணும். எங்கெங்கே போகணும்? நாகூர் நாகராஜா கோவில், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, இந்த 3 கோயிலுக்குமே ராகு திசையில் ராகு புத்திக்குள்ளே வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல உட்காந்து உங்கள் ஜாதகத்தை எல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் ராகு வந்து உங்களுக்கு அப்படியே ஆக்டிவேட் ஆயிரும். அப்போது அந்த ஜாதகத்தில் கிடைக்க வேண்டிய யோகங்கள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிக்கும். அப்போது இந்த ஜாதகத்தில் அப்படி ஒரு யோகம் வந்து அமைஞ்சு உட்காந்துருச்சுனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது இது ஜாதக ரீதியாக நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்த இந்த யோகங்களை எல்லாம் தான் நம்ம சரியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த ராகு திசையில் இந்த 3 கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த மாற்றங்கள் தானாக உருவாகும். தெய்வ அம்சங்கள் எல்லாம் உள்ளே வரும். நிறைய தர்ம தானம் நிறைய நீங்கள் செய்யணும். ராகு திசையில் ராகு புத்தி வந்தால் உளுந்து கொள்ளும் போட்டு நம்ம ஒரு மாவை அரைச்சி உளுந்து வடை செஞ்சு கோவில் வாசலை கொண்டுட்டு போய் ராகு காலத்தில் நீங்கள் வந்து வாழை இலையில் வச்சு கொடுக்கணும். அதை 10 பேர் சாப்பிட்டு வாழ்த்துனா உங்களுக்கு புண்ணியம். எப்போ கொடுத்தாலும் உளுந்து வடை கொடுத்தா தண்ணி பாட்டில் கொடுங்க. யார் தர்மம் செஞ்சாலும் சாப்பாடும் தண்ணி பாட்டிலும் கொடுங்க. ஏன் இந்த தண்ணி பாட்டில் நம்ம கொடுக்க சொல்கிறோம்னா, அவர் சாப்பாடு அவர் படுத்திருக்கிறவரை எழுப்பி நீங்கள் சோறு கொடுத்துட்டீங்க, அவர்கிட்ட தண்ணி இருக்க இல்லையோ பசியில் சோறு எடுத்து தின்றுவார், விக்கல் வந்துடும். அவர் விக்கிக்கு தண்ணி இல்லாமல் அவர் எந்திரிச்சு போக முடியாது. நம்மனாலேயே அவருக்கு உடம்பு சோகம் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த நேரத்தில் தண்ணி தேவைப்படாது. அதனால் தர்மம் நீங்கள் எப்போ செஞ்சாலும் அவருக்கு உடம்பு சுகாதாரத்தை வச்சு தான் நம்ம தர்மம் பண்ண முடியும். எப்போவுமே சாப்பாடும் தண்ணி பாட்டிலும் கொடுத்தால் மிகப்பெரிய புண்ணியம். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது குடிக்க கஞ்சியும் தவிச்சு வைக்க தண்ணியும் கொடுத்தா அதுவே புண்ணியம்பாங்க. அந்த காலத்தில் சாப்பாடுகள்லாம் சுட சுட செஞ்ச காலமெல்லாம் இல்லை. அம்பளி கூழு இதுக்கு தான் செய்வாங்க. அப்போ எப்போவுமே நம்ம தவிச்சு வைக்க தண்ணி கொடுக்கணுமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தண்ணியில் மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. தண்ணியில் மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. நீங்களே உங்களுடைய வீட்டில் ஒரு கோயில் வாசலில் எந்த கோயிலில் நம்மளுக்கு தண்ணி இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் தண்ணியை தயார் பண்ணி வர கோயிலில் வரவங்களுக்கு ஜனங்களுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி நீங்களும் ஒரு தண்ணிக்கு ஒரு மண்பானையில் வச்சு டெய்லி ஒரு 2 குடம் 3 குடம் தண்ணி வைங்க. உங்களோட தண்ணி ஒரு 100 டம்ளர் கிடச்சதுன்னா 100 பேர் குடித்தா வாழ்த்துவாங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள். ராகு திசையில் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். இது எல்லாம் பாருங்கள், இந்த ஆதிகால பரிகாரத்தில் பிரமாதமாக கொடுத்துருப்பேன். இந்த ஆதிகால பரிகாரங்கள் 1736 பரிகாரங்கள். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்கள் கையில் அந்த புத்தகத்தை வாங்கிடலாம். ஒரு மகாபாரதம் ராமாயணம் பகவத்துக்கிற மாதிரி பெரிய புத்தகம். இந்த புத்தகம் வந்து கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறோம். இது இல்லாமல் ஜாதகம் நேரிலேயே பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்னா சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே தெப்பக்குளம் பக்கத்தில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் 1500 முன்பதிவுகள் நிறைய ஆதிகால பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். சுபம் மாரிமுத்துன்னு நீங்கள் யூடியூப்பில் போனாலும் நிறைய பதிவுகள் அதில் வரும். இது இல்லாமல் மக்களை அழைச்சிட்டு போய் நிறைய கோவில்களுக்கு அழைச்சிட்டு போகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமித்தருடைய ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம். திருச்செந்தூர் முருகர் கோயில் அழைச்சிட்டு போகிறோம். மதுரையில் இன்மை நன்மை தர்பார் கோயில் அழைச்சிட்டு போகிறோம். மீனாட்சி அம்மன் கோயில் அழைச்சிட்டு போகிறோம். அமாவாசை பௌர்ணமிகளில் இந்த மாதிரி கோவில்களில் போய் யாகம் செய்து அந்த சாமிகிட்டேருந்து புண்ணியத்தை வாங்கி உங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணி கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரமும் எடுத்து சொல்லுவாங்க. உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்துக்கலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.